அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் ஃபைனான்ஸ் ப்ரோ செயலியில் வாடிக்கையாளர்களின் தவணைத் தொகையை எப்படி பதிவு செய்வது என்பதை பார்க்கலாம். முதலில் தவணை என்ற பட்டனை அழுத்துங்கள். அடுத்து நீங்கள் தவணை பதிவு செய்ய வேண்டிய லயன் வகையை தேர்வு செய்யுங்கள். லயன் வகையை தேர்வு செய்தவுடன் அந்த லயனை சேர்ந்த அனைத்து வாடிக்கையாளர்களும் பட்டியலாக திரையில் தோன்றும். ஒவ்வொரு வாடிக்கையாளரின் இன்றைய தவணை நிலையை அன்பெய்ட் அல்லது பெய்ட் என்று பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட வாடிக்கையாளரை தேர்வு செய்ய அவர்களின் வரிசை எண், பெயர் அல்லது முகவரி மூலம் தேடலாம். இப்போது வாடிக்கையாளர் கார்டை அழுத்துங்கள். பணம் அல்லது வங்கி பரிமாற்றம் தேர்வு செய்யுங்கள். தொகையை உள்ளிட்டு பதிவு செய் அழுத்துங்கள். வாடிக்கையாளர் ஒரு பகுதியை பணமாகவும் மீதியை வங்கி பரிமாற்றமாகவும் செலுத்தினால் அந்த தொகைகளை இரு பகுதிகளிலும் தனித்தனியாக உள்ளிட்டு பதிவு செய் பட்டனை அழுத்துங்கள். இதனால் தேர்வு செய்யப்பட்ட வாடிக்கையாளரின் தவணை உடனடியாக பதிவு செய்யப்படும். இப்போது அன்பெய்ட் என்ற நிலை பெய்ட் என்று மாறியிருப்பதை காணலாம். மேலும் இங்கு உள்ள கடிகாரம் குறியீட்டை அழுத்தினால் அந்த வாடிக்கையாளரின் தவணை வரலாறு, செலுத்திய தொகை, நிலுவைத் தொகை, செலுத்திய தவணைகள் எண்ணிக்கை, தவறிய தவணைகள் எண்ணிக்கை போன்ற அனைத்து விவரங்களையும் ஒரே இடத்தில் பார்க்கலாம். இதேபோல் உங்கள் தேவைக்கு ஏற்ப அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் தவணை பதிவுகளை விரைவாகவும் துல்லியமாகவும் செய்யலாம். பட்டியலை கீழே நகர்த்தும் போது செலுத்தப்படாத வாடிக்கையாளர்கள் மேல் பகுதியில் மற்றும் செலுத்தப்பட்ட வாடிக்கையாளர்கள் கீழ்ப்பகுதியில் இருப்பதை காணலாம். இதனால் நிலுவையில் உள்ள வாடிக்கையாளர்களை எளிதாக கவனிக்க முடியும். நன்றி. உங்களுக்கு ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் 24 மணி நேரமும் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறோம்.